நலப்படும் அர்த்தத்தில் அகப்பட்டார்கள். நலப்படும் அர்த்தத்தில் அகப்பட்டார்கள். நலப்படும் அர்த்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவர்கள் கண்கள் பொறுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். கீதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாலாய் போகிறார்கள். பயங்கரங்கள் அழித்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது. என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேலை விருப்பமில்லை. இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரித்து எப்போது உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்கும். ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிழ்ச்சியில் ஏற்றுக்கொண்டு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாரும், உலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஆண்டு இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார். உண்மை விட்டு சோர போகிற அனைவரும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். Hallelujah. துன்மார்க்கமாக வாழக்கூடிய மனுஷர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு நாம அந்த சோகத்தோம் அவெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் கூட பிரச்சனை வருது, பாடல்கள் வருது, தூக்கு போறோம். நாம அவங்கெல்லாம் பிரச்சனை என்ன ஆகாரம், என்ன செய்தி, எப்படியெல்லாம் சாப்பிடுறாங்க, எப்படியெல்லாம் இந்த உலகத்துல அவங்க அனுபவிக்கிறாங்க, எந்ததான காரியங்களை பார்த்து பார்த்து. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்க செலுத்தலாத இடத்துல நிறுத்தி ஒரு நிமிஷத்துல அவங்களை அடித்து போக முடியாது நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். அவன் கேட்கிறான்,
பரலோகத்துல உண்மை எல்லாமே எனக்கு யாரும் இல்லை. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற நம்ம சொல்ல முடியுமா? இப்படி நாம பேசுறோமா, நம்ம கேட்கிறோமா? சொன்னது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போற வார்த்தை. ஐயோ, உன்னை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பி. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அவன் அப்படி இருக்கிறான், இவன் பண்றான், இவன் ஆண்டவரை வணங்குறானா, இவன் ஜெபம் பண்றானா, இவன் சர்ச்சுக்கு போறானா, இவன் தான் நல்லா தானே இருக்கிறான். என்ன சொல்றாங்க? இவன் நல்லா தானே இருக்கிறான். ஆனா நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறேன், எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கு. ஏதாவது பேசணும்னா பயம் என்ன நெருக்குது. ஆனா எனக்கு தானே இந்த பாடுகள் எல்லாம் என்று சொல்லி நிறைய பேர் யாரை எடுத்துறாங்க, ஆண்டவருக்கு தூரமா போறாங்க. ஒரு காரியத்தை நீ புரியணும். பிரச்சனைகளை உண்டாக்குகிறது பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணமே உங்க தேவனிடத்திலிருந்து தூரமாக்குவதற்காக. எத்தனை நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்த போதும் தேவனை அண்டிக் கொண்ட யாரையுமே கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. நிறைய பேர் சொல்லு போறாங்க, எனக்கு தான் கஷ்டங்கள் அதிகமா வருது, எனக்கு தான் பிரச்சனைகள் அதிகமா வருது என்று சொல்லி புறம்பாரு. இது இன்னொரு வசனம் சொல்லுது, எரேமியா 14:13 அடிப்பாங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகுகிறபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். இப்போ உன் பேரு விண்ணில இருக்குமா மண்ணில் இருக்குமா? புத்தகத்துல இருக்கணும். நாங்க எங்க எழுதுறாரு? இந்த மண்ணோடு வாழ்ந்து மண்ணோட போகிறதுக்காக உன்னை தேவன் அழைக்கல, அதுக்காக தெரிந்து கொள்ளல. நீ எல்லா நிலையிலேயும் தேவனை சார்ந்து வாழுகிறதற்காக தேவன் தன்னுடைய சாயலையும் குடும்பத்தையும் உனக்கு தந்து இந்த பூமியில ஆளக்கூடிய ஒரு நிலையில வைத்தார். இன்னைக்கு பிரச்சனைகளை நாம் ஆள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை ஆகுது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் இதை நம்ம பல நேரங்களில பயன்படுத்துவதே கிடையாது. அதிகாரத்தை நாம செயல்படுத்தாதனால மற்ற பிரச்சனைகள் காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை ஆள ஆரம்பிக்கும். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ஆளுகையும் அதிகாரமும் ஆசீர்வாதம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணலன்னு சொன்னா, இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியாம, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வழிகளை தெரியாம, இன்னைக்கு சோர்ந்து போன நிலைகளில ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரமான நிலை இருக்கிறது போல ஒரு சூழல் உருவாக்கி ஏதோ வந்தோம், ஏதோ போதும், ஏதோ இருக்கிற அந்த நிலையில இருக்கிறாங்க. ஆனா அங்க வசனம் சொல்லுது, உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமாக.
ஒன்றும் இல்லாமல் போவாங்க. யாரா போயிடுவாங்க. அப்போ ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக நம்ம இந்த பூமியில உருவாக்கப்படலை. எல்லாவற்றையும் நம்ம பெற்று வாழும்படியாக தேவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு தேவன் கொடுக்கும்படியாக அவர் இந்த வருடத்துல தரித்திரமான ஏன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியல என்று பார்த்தோம்னா, சில பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள், தேவைகள், இது போல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது தேவன் பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பரீட்சை மாதிரி. ஒரு வருஷம் உள்ள பிள்ளைங்க படிக்குது, எத்தனை டெஸ்ட், மாசம் ஒரு டெஸ்ட், நடுவில் மிட்டம் ஒரு டெஸ்ட், அப்புறம் போட்டியில் எக்ஸாம் வேற, ஆசிரியர் எக்ஸாம் வேற, அப்புறம் முன்னாடி பரிசு எக்ஸாம் இல்லையா? இந்த முன்னாடி பரிசையில எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் வச்சு கடைசியா ஒரு டெஸ்ட் பரிசை வச்சு என்ன பண்றாங்க? அதுல என்ன மதிப்பு வாங்குற இதை வச்சுதான் நீ அடுத்த வகுப்பு போறியா இல்ல அதே வகுப்புல இருக்கிறியா அப்படின்னு நிறைய பேர் எதையில இருக்கிறாங்க, பாஸ் ஆகுறதே கிடையாது. இருந்த வகுப்புலயே இருக்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனையிலேயே தான் இருக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மார்க் வாங்கணும், எத்தனை மார்க் வாங்கி இருக்கிறத தேவன் உன் வாழ்க்கையில பார்த்துட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தையில நம்புகிற நாம் தேவன் பொய் சொல்ல மாட்டார், தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார், தேவன் எல்லா பிரச்சனையும் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற அந்த சத்தியம் தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பண்றேன்னா பயன்பாட்டுக்கு அது இந்த பிரச்சனை அந்த நேரத்தில் நம்ம அடகடிக்குது, போராடுது. இதனால நம்ம சோதத்துக்கு என்ன பண்றேன்னா தேவனை பிடிக்கிறது. ஆண்டவர் சொல்ற தூரமா போகாத, ஆனா தூரமா இருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஆனா தேவனை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நாம தூரமா போக கூடாது. அப்ப தேவனுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு நெருக்கங்கள் இருக்குது என்பதுதான் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில, இல்லாத கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு இந்த உலகத்துல ஒரு உபத்திரவம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நன்மைக்கு தீமைகள் வரதான் செய்யும். என்ன உதவி செய்தாலும் நன்றி கட்டவர்களும் துரோகிகளும் இந்த பூமியில இருக்கணும் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான். ஆனா இப்படியாப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம சோர்ந்து தேவனை விட்டு பின்வாங்கி போகிறது நம்முடைய வாழ்க்கையில நாமே எல்லாவற்றையும் எழுத போவதற்கு அது காரணமாக இப்ப நம்முடைய பிரச்சனைகள் எங்க இருக்கிறோம் பாருங்க. யோகேந்திர ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஆனா தெரியும் இவன் பெரிய வசதி படித்தவனா இருந்தான். என்ன ஒரு காரியம், இப்ப சாத்தா தேவ சமுத்திரம் வந்து நிற்கிறான். ஒரு காரியத்தை சொன்னான். யோக ஒண்ணு பத்திர பாத்தீங்கன்னா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கீழே ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பவத்தின் தேசத்தில் வெளியிட்டு, ஆனாலும் முடிய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுகிறானால், அப்பொழுது அவன் ஒரு முகத்துக்கு நேரே உம்மை தூஷிப்பானேன் என்றார். தூஷிப்பானோ இல்லையா பாரு, என்ன சொல்ற? எல்லா ஆசீர்வாதமும் வச்சிருக்கிறீங்க, அவனை பாதுகாக்கிறீங்க, கண்ணின் மணி போல எடுத்துட்டு இருக்கிறீங்க, அவனை உன்னை கையில தாங்குறீங்க, அவனை அவனுக்கு கூடவே இருந்து ஒரு தீமையும் வராதபடிக்கு அவனை பாதுகாத்து இருக்கிறீங்க. அதனால அவனை ஆராதிக்கிறான், அவனா பண்றான். அதனால உன்னை நல்லவன் சொல்றான், உன்னை உயர்த்தலாம், போட்டுலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் அவன் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்க. ஆனா அவன் கையை நீட்டி கொட்டு பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, அவன் முகத்துக்கு நேரம் அவன் திட்டானா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு புத்தி வச்சுக்கிறான் நம்ம சாத்தா பாருங்க. இருந்தா நம்ம ஆகா ஓஹோ ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா ஆண்டவரை போல இல்லைன்னு சொல்றான்.
ஆனா சில கஷ்டங்கள் வந்துட்டாலே, சில நெருக்கங்கள் வந்துட்டாலே நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, எதுக்காக இந்த தேவன் அனுமதிக்காருன்றதை நம்ம சிந்திக்க தெரியும். இந்த சோதனை, இந்த பரீட்சைய ஆண்டவர் யோபுக்கு அனுமதிக்குது. சரி, அவனுக்கு உண்டான எல்லாம் அவன் கையில கொடுத்தாரு, நீ என்ன பண்ணிக்க. சவால், யார் சவால் படுறது? தேவன் நம்ம கையில ஒப்பு கொடுத்து யோபு மேல வெட்டி இருக்கிற நம்பிக்கையில அவன் உறுதியா தான் இருப்பான். ஏன்னா அவன் தூஷிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் என்னை விட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தானே, என்னை விட்டு என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். இவன் சவால் சவால் பாடுறாங்க. ஒரே நாள்ல எல்லாம் எத்தனால கவனிங்க. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாவே நம்மளால சொல்ல முடியாது. 10 பிள்ளைகள் சாவுறாங்க. எத்தனை பிள்ளைகள் செத்து போனாங்க? அவனுடைய ஆட்சியில போயிட்டு ஒவ்வொருத்தவன் சொல்றான், இது அவன் ஓட்டின்னு போனான், இது வானத்திலிருந்து நெருப்பு வந்தது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, இப்ப நான் மட்டும் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னான். ஆனா அந்த யோபு 1:20 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம், அப்பொழுது யோபு எழுந்து நான் சார்பையை நான் தலையை சிரைத்து வேலை பண்ணிருந்தான். சாத்தானியா எல்லாம் போன பிறகும் அவன் யாரை விட்டு போயிடல. அவன் யாரை விட்டு போல, நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் இல்ல. கேள்வி கேட்கிறவங்க என்ன செய்தாரு, எல்லாம் பிரச்சனை வருது. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், ஏன் தேவனிடத்திலிருந்து உன்னை பிரிக்க நினைக்கிறான், தேவனுக்கும் உனக்கும் ஏன் இடைவெளி இருக்காம இருக்கிறான்னா, நீ ஒண்ணுமே இல்லாம நாசமாகிறதுக்கு சாத்தானுடைய திட்டம். அப்பதான் நீ தேவனுக்கு விரோதியா மாறுவ என்பது அவனுடைய திட்டம். இன்னொரு காரியத்தை உனக்கு ஞாபகம் வந்தது. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 25வது வருஷத்துக்கு வாசித்து, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருக்கிச்சு. நல்லா கவனிங்க. இப்போ இவன் ஒரு பிரச்சனை. இவன் தன் சொந்த தேசத்துக்கு போறான். 20 வருஷ காலம் அந்நிய தேசத்துல தன் மாமன் கூட இருந்துட்டு, இப்ப மாமனுடைய கொடுமை தாங்காம, மாமனுடைய ஏமாத்து காரியங்கள் தாங்காம, தான் சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துக்கின்னு தன் சொந்த தேசத்துக்கு வர விரும்புறான். மாமன்கிட்ட சொல்லாதையே அவனுடைய மந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வரான். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் அண்ணங்கார சொன்னான், 2 முறை இவன் ஏமாத்திட்டான். 2 முறை இவன் ஏமாத்திட்டான். என் அப்ப வயசான சாவுல நேரம் வருது, அவன் சாவுட்டும், இவனை கொண்டுடுவான். இப்போ 20 வருஷ காலங்கள் கழித்து வந்தாலும் இவனுக்குள்ள ஒரு பயம். இப்ப ஆண்டவர்கிட்ட வரான். எதுக்கு வந்தாங்க? எனக்கு இப்படி ஒரு பயந்துது, எங்க அண்ணன் என்ன பண்ணிடுவான், என்ன கொண்டுடுவான். எல்லாம் எனக்கு இத்தனை 20 வருஷ காலம் சம்பாதிச்சுட்டு எல்லாம் என் மனைவி பிள்ளைங்க என் ஆஸ்தி எல்லாம் என்ன ஆயிடும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும். நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். நீ தான் என் அண்ணன் அந்த தயவு உண்டாக்கி தரணும். இப்படி அவன் பல காரியங்களை வைக்க அவன் தேவ சமூகத்தில் ஒரு ராஜ்யத்துக்குள்ள கேட்பான். ஆனா அவனுக்கு என்ன பண்ணாரு, நல்லா வந்தவனை கால் நரம்பு என்ன பண்ணாராம், அவன் கால் நரம்பு சுடுக்கிறதுனால நொண்டி போல என்ன பண்ணானா, தாங்கி தாங்கி நடந்தானா. இதுதான் செய்வார் ஆண்டவர். எங்க அண்ணனுக்கு பிரச்சனை இருக்குது, எங்க அண்ணனுக்கு
கர்த்தருக்கு நான் பயப்படுறேன், என் பிரச்சனை எல்லாம் போயிடும், நீங்க தான் எனக்கு வந்தா இவரு என் காலையில உடைக்கிறாரு. என்னையா ஒரு ஆண்டு நம்மள தானே பண்ணிருப்பான். அப்பயே திட்டு போகிற. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா, கால் நரம்பு அவன் சுடுக்கினாலும் நொண்டி நொண்டி நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் யாக்கோபு சொன்ன ஒரு காரியம், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன். என்ன பண்ணிட்டேன், அவன் போராடுறான். ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் தீர்கிறதற்கோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக் கொள்வதற்கோ தேவனிடத்துல நாம என்ன பண்ண தெரியுமா, அப்படியே எல்லாம் நேரம் வாயில் வந்து ஊந்துற மாதிரி இருக்கு. அவன் போராடுகிறான். இப்ப சொன்னார் அந்த தூதனார், நீ மனுஷனோட தேவனோட போராடி என்ன பண்ண, நீ என்ன பிரச்சனை வருது, தேவனை சார்ந்ததுன்னா தேவன் உடனே ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, அங்க ஒரு தெட்டு வைக்கிற. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னதாக அதுக்கு ஒரு பரீட்சை இருக்கு. இந்த பரீட்சையில தான் நிறைய பேர் தோற்று போறதுனால யாரை விட்டு விளைகிறாங்க. யாரை விட்டு வெளியே நம்ம பசங்க பரீட்சையில தோற்றுனா போக மாட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு தொகை பண்ணி அதை அனுப்புற மாதிரி இருக்குது. அப்படி போனா கூட என்ன பண்ண மாட்டேங்குங்க, படிக்க மாட்டேங்குங்க. ஏன்னா அதுல என்ன பண்ற அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம ஜனங்க. என்ன பண்ணல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரை விட்டு விலகாத, அவரை விட்டு தூரமா போகாத. என்ன நடந்தாலும் யாரை பற்றி பிடி, அவரை எல்லாமே நமக்கு யாருமே கிடையாது, இந்த உலகத்திலே கிடையாது, பரலோகத்திலும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்டில் சொல்ற பிரச்சனையை கொண்டுதான் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். பலவிதமான பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு காரியத்தை நீ மறக்க கூடாது, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உன்னை அவர் முன்குறித்து இருக்கிறார், உன்னை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் வருகிறதுக்கு முன்னதாக சில பரீட்சை இருக்கு. அனுபவிச்சதார் யோக கொஞ்சம் நினைச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்த போதிலும் முடிவு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம காரியம். ஆனா சில காரியங்கள் நமக்கு தூரமா இருக்கணும். ஆனா தேவன் நமக்கு தூரமா இருக்கக்கூடாது. தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் தன் தாயில கொடுத்து ஆண்டவருக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா, 1:9 நீ பார்த்தீங்கன்னா நம்முடைய குமாரனும் 1:9 நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். யாரு உண்மை உள்ளவர்? யார் கூட ஐக்கியமா இருக்கணும்? பழைய ஏற்பாடு காலத்துல இந்த ஐக்கியம் நிறைவேறி தூரமா தான் தேவனுடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும்னால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர முடியும் அவனால. அதை விட அவனுக்கு ஒரு படி செலுத்தணும், மற்ற ஜனங்களுக்கு ஒரு படி செலுத்தணும். 2 படிகளை 2 கையில 2 ரத்த ஏந்திக்கணும். தேவ பிரசனத்துக்குள்ள வரணும். அவன் மேல குறை இருந்தா வந்தவன் திரும்பி போக மாட்டான், செத்து போயிடும். தேவ சமூகத்துல கிட்டி சேர்ந்து போயிருந்தாங்க. வெட்டி ஆடிக்கு பிடிச்சா மூசா அவன் துணிகளை திரும்ப அடிச்சாக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிட்ட நெருங்கிட்டு போயிருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல உனக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். தேவனோடு கூட நல்ல உணவுகளை வைத்துக் கொள்வதற்கு, தேவனோடு கூட ஒரு நெருக்கம் வைத்துக் கொள்வதற்கு, தேவனோடு கூட நெருங்கி ஒரு நண்பனை போல பழகுவதற்கு தேவன் உன்னை தன் திருப்தியா பார்க்கிற ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக, ஒரு தாயாக, தகப்பனாக, எல்லா உறவுகளுக்கும் உறவாக இருந்து அவர் உன்னோடு கூட இணைத்துக் கொள்ள விரும்புகிறபடினால
நீ அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா சில பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா அவரை விட்டு தூரம் போது ஏன் தூரம் பார்க்கிறான் சாத்தானா உன்னை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்குவதற்காக. அவர் அடிக்கிற அவரே காய்க்கிறது. இதை தப்பு செய்யும் போது நம்ம அடிப்பார், ஆனா அவரே நம்மளை காயம் கட்டக்கூடியவராக இருந்து நம்மளை அரவணைக்கிற தெய்வமாகவும் தகப்பனாகவும் அவர் இருக்கிறதுனால யாரை விடாது சொல்லப்பட்டு அவரை விட்டு தூரமாய் போகிற யாரும் நாசமடைவர். நிறைய காரியங்கள் தான் சில பிரச்சனை, சில காரியங்கள், எந்த காரியம் எந்த நிலை வந்தாலும் யார் வந்தாலும் யாரு காரணம் என்ன பண்ணாது, யாரை விடாது. அதுதான் உனக்கு நியமித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். கர்த்தர் அதெல்லாம் பார்த்தார். சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம தேவனிடத்துல வருதல்ல, நீ எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறன்றதை தேவன் பார்த்தாரு. இதுதான் நமக்கு எழுதுகிற எப்படி பசங்க படிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாம் மந்திரி வைக்கணும் வராங்க இல்லையா, கோட்டலி ஆப்பிள் வைக்கிறாங்க இல்லையா, அப்படிதான் நமக்கு பல டெஸ்டுகள் பல பிரச்சனைகள். ஆனா முடிவுல ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம்ல நீ என்ன மார்க் வாங்குற என்பதை பொறுத்து தான் ஒரு அடுத்த செக்ஷனுக்கு அடுத்த கிளாஸுக்கு போறதுக்குரிய வழி உனக்கு திறக்கப்படும். ஒரு சாதாரண எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை காரியங்கள் இருக்குமானால் கொஞ்சம் யோசனை பண்ணு. தேவனுடைய காரியம் நமக்கு அவள் இது கிடையாது. ஆனா சில காரியங்கள் தூரமா இருக்கிறதுக்கும் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனா தேவன் மட்டும் யாருக்கு தூரமா இருக்கக்கூடாது, நமக்கு தூரமா இருக்கக்கூடாது. அப்ப தேவனுக்கும் நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். அதனால்தான் தூரமா இருந்த ஆண்டவர் பரலோகத்தில இருந்து ஆண்டவர் தன்னை சுருக்கி உனக்குள்ள மகிமையின் தேவனாக உனக்குள்ள வந்தது காரணம் உன்னோடு கூட ஒரு நல்ல உறவில இருக்க, உன்னோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்துல இருக்கிறதுக்கு தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாத ஆண்டவர் உன் நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்தி சுருக்கி உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நீ எல்லா பார்த்து எந்த நிலையில யாரோ கூட பேச கற்றுக்க, அவரோட நேரங்களை செலவிட கற்றுக்க. பிரச்சனைகளுக்கு பதில் தெரியலையா, அவர்கிட்ட இருக்க பதில், அவர்கிட்ட இருக்க தீர்வு. அந்த நெருக்கம் இருக்குமானார், ஒரு நல்ல உறவுகள் உனக்கு இருக்குமானார், தேவன் பேசக்கூடியவர் அவர் உறவுகளை நிச்சயமா பேசுவார். என்ன பிரச்சனை, எது நீ சரி செய்யணும், எது குறையா இருக்கு, எது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்பதை தேவன் சொல்லும் போது நீ கீழ்ப்படியக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமா கொடுப்பார். எந்த பரிசுத்தவான்களை பார்த்தாலும் அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது துன்பமும் பாடுகளும் நிந்தைகளும் நிறைந்த அந்த பாதைகளாகத்தான் இருக்கும். ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா பலத்த ஆசீர்வாதங்களாக காணப்படும். இந்த காரியங்களை நீ பார்க்கணும். சில காரியங்களை நாம் நினைக்கிறோம் சாத்தான் தான் நம்மளை சோதிக்கிறாரு, ஆனா நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை நீ சொல்லக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு தூரமா இருக்கணும். எது தூரமா இருக்கும், ஒரு காரியத்தை தெரியல, கர்த்தரை விட்டு நம்ம தூரமா இருக்க கூடாது. தூரமா ஏன் போனோம்னா நம்மளோட பிரச்சனைகள் தான், விக்கெட்டுகள் தான், நெருக்கங்கள் தான், தேவைகள் தான் எல்லாம் நமக்கு பெருசா தெரியுதுனால ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு யாரா தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கிறாரு. அதனால அவரை விட்டு விட்டு தூரமா நாமளே விலைக்கு வரைக்கும் போகிறோம். இது சாத்தானுடைய தந்திரங்களில பெரிய தந்திரம். ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நாம் நம்மை அன்பு கூறுகிறவராக. அப்ப எது பிரிக்கக்கூடிய காரியம்? ஒரு லிஸ்ட் போது எது பிரிச்சிருப்பாங்க நம்மள தேவனிடத்திலிருந்து? கவனிக்கிறீங்களா, கேட்கிறீங்களா? 36 நிறுத்தி வாசி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு
நம்ம பிடிப்போம் இல்லையா? முதல்ல இது பல உபத்திரம், ஒன்று ரெண்டு கிடையாது. நமக்கு எவ்வளவு உபத்திரமா? இந்த உலகத்துல வாழக்கூடிய சாகர காலம் வரையில் நமக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. உபத்திரமோ, வியாக்குலமோ, மன அழுத்தங்களோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, இதெல்லாம் என்ன வேண்டுமா? காரியங்கள். ஆனா அந்த பௌத்தர் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஏன்னா இதெல்லாம் என்னை அனுபவத்தில் ஏற்றி கொடுத்ததுனால நான் ஜெயிக்கிறேன். நம்மளால சொல்ல முடியுதா? இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எனக்குள் ஒருத்தர் இருக்கார், என்னால் அனுபவித்து இருக்கிற ஆண்டவர். ஒரே காரியத்தை மொத்தத்தில் நான் இந்த சங்கீதத்தை அதை தெரிஞ்சுக்கிறேன். 1 சாமுவேல் 12, 22, 23. கர்த்தர் உங்களை நமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியானால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமா இருப்பதாக. எது தூரமா இருக்கணுமா? கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்று எது சொல்றாருன்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்காததுன்னு சொல்றாரு. ஏன் சொல்லணுமா? எல்லாம் ஜபாவில நடத்தி இருக்கிறோம் இல்லையா? 3 வாரமா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா கொஞ்ச நேரம் இருக்கு, லீவு நாள் கொஞ்ச நேரமா ஜபம் பண்ணிட்டு போகணும். சாயங்காலம் 6 மணி வந்து கண்டு வச்சேன். போன வாரம் 2 பேருக்கு வந்து ஜபம் பண்ணாங்க. என்னையும் சரி என்ன பண்ண? மத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியா அதே நீ மத்தவங்களுக்கு செய்ய சொன்னார் ஆண்டவர். இதுதான் நியாயமா? மத்தவனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது எனக்கு தூரமா இருக்கு. கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் நமக்கு தூரமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அதையும் நம்மையும் தேவன் அனுப்பி பாவம் என்ன பண்ணிட்டான்? 59:2 தான். உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப இங்க பார்த்த நாங்க 1 சாமுவேல் 12:23 எது பாவமா? மற்றவங்களுக்காக ஜெபிக்காதது என்னவா? இதெல்லாம் பாவமா தெரியாதுல்ல. நான் கொலை அடிச்சேனா, கொலை செய்தேனா, நான் திருந்தேனா, நான் யாரையும் கெடுத்தேனா, இதுதான் நம்மளுக்கான பாவமா தெரியும். ஆனா இது என்ன? இது என்ன பண்ணும்? இது யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறவன் கர்த்தரை விட்டு படிப்படியா தூரமா போயிருப்பான் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூரமா இருக்கணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய நெருங்கி இருக்கணும், தேவனுடைய உறவுல இருக்கணும், தேவ பரிசுத்த பிரசன்னத்துல இருக்கணும், தேவனுடைய பாதுகாப்புல இருக்கணும்னா ஜெபம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு. தேவனுடைய உறவுல எப்படி நீங்க இருக்கலாம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவனுடைய வழிநடத்தல் எப்படி கிடைக்கும் உனக்கு? தேவனுடைய ஆலோசனைகள் எப்படி பெறலாம்? தேவனோட இருந்ததுலதான். தேவனுடைய சுபாவத்தை எப்படி உன் வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளலாம்? நீ பாருங்க, தேவன் உண்டாக்கின ரூபமும் சாயலும் இன்னைக்கு கெட்டு போச்சு. நமக்கு ஆதாம் மூலமா கெட்டு போச்சு. இந்த சாயலை உருவாக்குவதற்காகவே தேவன் மனுஷராக ஏற்ற இந்த பூமியில வந்து உன்னோடு கூட உறவு கொள்ளும்படியாக ஒரு நெருக்கமான நிலையில
நம்ம மத்தியில நம்ம கூட வாழ்ந்தார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்த அந்த தேவன் வீட்டிருந்த பிறகு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக உனக்குள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளையும் வாழ்த்து வந்திருக்கிறேன். நெருக்கம் எங்க பார்க்கலாம். அப்ப நீ எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் எப்பேற்பட்ட இக்கட்டுகளிலையும் உனக்கு ஆலோசனை ஆச்சரியக்குள்ள தேவனுடைய உறவும் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய வழிநடத்தல் இருக்கணும். எப்பவுமே வேண்டும்னா அவரோட ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உறவு எதுன்னா தான். ஆனா நீங்க நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஜெபம் இல்ல. இந்த ஜெபம் மற்ற நிலை இது பாவம் உணர்வு கிடையாது. இது நம்மள தேவனை விட்டு பிரிக்கிறோம் என்பதும் தெரியுது கிடையாது. தேவனை விட்டு நீ தூரமாக போகும்போது நீ ஒன்றும் இல்லாத நிலையில போய்விடுவாய் என்ற தேவனுடைய வசனம் இவங்களுக்கு என்ன பண்ணுறது, வரைக்க பாதுகாப்பே கிடையாது. உங்களுக்கு ஏதோ வந்துட்டு போனா போதாது, உறவுகள் திறப்பட வேண்டும். அப்ப எங்க போனாலும் அவர் சொன்னாரு, எல்லா இடத்துலயும் நம்ம கூட எல்லாம் வர மாட்டாங்க தேவனை தவிர. யார் வருவாங்க? உன் பொண்டாட்டி வருமா, உன் பிள்ளைங்க வருமா, உன் புருஷன் வருவானா, உன்னை பெத்தவங்க வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. ஆனா சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களும் கூட இருக்கணும்னு சொன்ன தேவன் மாறாதவர். அவர் வருவார் உங்க கூட. எந்த சூழ்நிலை வருவாரு, எந்த பிரச்சனையில வருவாரு, எந்த நெருக்கத்துல வருவாரு. யோசிப்பு கூட ஜெயில இருந்தாரியா. எந்த உறவு உங்களுக்கு மேலானது? எல்லா உறவுகளை பார்க்கணும். தேவனுடைய உறவு போல ஒரு உறவு உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த உறவுல அவங்க பின்தங்கி போனதுனால, இந்த உறவுல அவங்க விலகி போனதுனால அவங்க வாழ்க்கையில பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், இன்னைக்கு வரலாம் தரித்திரங்கள், பல விதமான தேவைகள் ஒன்றுமே இல்லாதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஓட்ட பையில போற மாதிரி வருது தெரியுது. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. போயினே இருக்குது, உழைச்சிட்டே இருக்கிறோம், ஓடினே இருக்கிறோம். ராத்திரி 1 மணி ஆனாலும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா 1 ரூபாய் மிச்சம் கையில இருக்கிறதே கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் இதை அனுமதிக்கிறாங்க? நீ எப்படியாவது உறவு வச்சுக்கணும், நீ எப்படியாவது உறவோடு இருக்கணும். இந்த பிரச்சனைகள் நிமித்தமாகுது, நீ படுகிற போராட்டங்கள் நிமித்தமாகுது, உபத்திரவங்கள் நிமித்தமாகுது, நெருக்கங்கள் நிமித்தமாகுது. எப்படியாவது அவரோடு வந்து அவர் காலை பிடிச்சிக்கணும். ஒரு தகப்பனுடைய இருதை அதான் யோசனை பண்ணிட்டு இளையபமான எல்லாத்தையும் எடுத்து அழிச்சுட்டான். சொல்றதுக்கு கூட பிறந்தவனே ரெடியா இருந்தான். ஆனா தகப்பன் அழைச்சிக்கணும். ஏன்னா இழந்து போறதை பிரித்தான் நினைக்கிற தகப்பன் அவன் இழந்ததை விட அதிகமா கொடுக்க தகப்பன் இடத்துல ஏராளமாக இருக்கு. இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்வீர்களான என்ன எத்தனை பிரச்சனை வரட்டும், ரொம்ப 8:31 நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சு உலகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இந்த காரியம் பட்சத்துல இருந்தா, பக்கத்துல இருந்தா, நோட் கூட இருந்தா இருக்கிறாரு. பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லாங்க. உபத்திரனே இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்தையும் நீ ஜெயிக்கிறதுக்கு யாரு? வனாந்தரத்துக்கு ஜெய வராதுன்னு சொன்னாரு. ஜெய கத்துறாங்க வரணும். யாரானா இப்ப அவங்க எங்க இருக்கிறாரு? உனக்கு பக்கத்துல இருக்கிறாரா? கூட இருக்கிறாரா? நான் இருப்பேன் தானே சொன்னாரு. நம்ம சொல்ல வேணாம் அங்கே நான் இதே இருந்தது. ஏன்னா அவர் வந்துட்டா தான் நம்மளால சில காரியங்கள்லாம் செய்ய முடியாது. அப்படியே அவரை வச்சுக்கிட்டு நம்ம செய்யறாங்க எல்லா காரியம். அலையலூயா அலையலூயா. நம்ம இடத்துல கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சங்கீத யாரும் கிடையாது. ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சு வரும் போது
என்ன பண்ணாதீங்க. சில பிரச்சனைகள் நம்மளுக்கு தூரமாக தான் செய்யும், சில பிரச்சனைகள் நம்மளுக்கு தூரமாக செய்யும், சில பிரச்சனைகள் கேள்வி கேட்கும்படியாக ஆண்டவரை நம்மளை தூண்டும். எல்லா காரியமும் தேவனை விட்டு நம்மளை தூரமாக்குவதற்குரிய படிகள் தாழ்ந்ததெல்லாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தூரமா போயிடாரு. தூரமா போனாலும் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒருத்தன் சிதறடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். யோபு கிட்ட எப்படி சவால் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசினானோ, கொஞ்சம் நீ கஷ்டப்படுத்தி பாரு, கொஞ்சம் அவனை வேதனைப்படுத்தி பாரு, கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு பாரு, அவன் என்ன பண்ணுவான், உன்னை உனக்கு எதிரியா மாறுகிறானா இல்லையான்னு பார்த்து கேட்டான். தேவன் ஒப்பு கொடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆனா யோபு நிரூபிச்சான் தான் தேவன் மேல அன்பு உள்ளவன் என்பதை. அவனுக்கு 2 மடங்கு திருப்பி கொடுத்தாராங்க. நீ நிரூபிப்பிய என்ன நடந்தாலும் தேவன் மேல அன்புள்ளவன் தான். என் ஜெப நேரத்தை அதிகப்படுத்திக்குவேன், என் பைபிள் வாசிக்கிறதை அதிகப்படுத்திக்குவேன், தேவ பிரசன்னத்துல தேவ சமூகத்துல நிக்கிறத அதிகப்படுத்திக்குவேன். எந்த அளவுக்கு நீ அதிகப்படுத்துகிறாயோ, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகப்படுத்துகிறாயோ, அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவு. அதுதான் நீ 100க்கு 100 வாங்குறாயோ, 90 வாங்குறாயோ, இல்ல 0 வாங்குறாயோ என்பது நிரூபிக்கப்படக்கூடிய இடம். இதெல்லாம் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கு நமக்கு. ஏன் இந்த சூழ்நிலைக்கு சபையை விடாத ஆண்டவர் சொன்னாரு? எதற்காக கூட்டி வருதலை விட்டுடாதீங்கன்னு சொன்னாரு? ஏன் ஒரு ஐக்கியமா இருக்கிறத தவற விட்டுறாதீங்கன்னு சொன்னாருன்னா நம்முடைய நன்மைக்காக தான். எங்கெல்லாம் கூட்டி வருகிறாயோ, எங்கெல்லாம் அங்கெல்லாம் தேவன் இருக்கிறார். எங்க இருக்கிற அப்ப தேவனை தவிர நம்ம இந்த பரலோகத்திலும் சரி இந்த பூலோகத்திலும் சரி தங்கிய காலம் சொல்றாங்கல்ல, உண்மை அல்லாமல் எனக்கு யாரு? 1000 பேர் சொல்லாங்க நாங்க. ஆனா பிரச்சனை அவருக்கு ஒத்த கூட இருக்க மாட்டேன். இது என்னுடைய அனுபவத்துல நான் நல்லா சொல்ல முடியும். உலக பிரகாரமான வாழ்க்கையில இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரம் வாழ்க்கையில இருக்கட்டும், அப்படி அரவணைச்சவங்க, அப்படி சூட்டு கொண்டவங்க, அப்படி குச்சா மாதிரியான முடிச்சவங்க இன்னைக்கு எதை தொட்டு தெரிஞ்சு பார்த்தா கூட ஒண்ணு விடட்டா எல்லாம் பார்த்து போச்சு. எங்க போச்சு? எல்லாம் பறந்து போனாங்க, ஒருத்தர் பறக்கல. அவரு இன்னும் என் கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு என்ன நடத்தின்னு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன நடத்தின்னு தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு நாள் அவர் மறக்கல, ஒரு நாள் கைவிடல. இன்னைக்கு தைரியமா நம்ம கூட பேசுற, யாரை விட்டு விளையிடாது. பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, உன் கஷ்டங்களை பார்த்து, இழப்புகளை பார்த்து, ஏன் தான் எனக்கு இப்படி கஷ்டங்கள் வருதோ, ஆண்டவர் ஏன் தான் சொல்லி கேள்வியை கேட்கிறாத. அவர் உன்னை டெஸ்ட் பண்றாரு, பாக்குறாரு. நீ இந்த சூழ்நிலை, இந்த பரீட்சை எப்படி எழுதுற, நீ சரியா எழுதி மார்க் வாங்கிறியா, இல்லைன்னா எல்லாம் சோர்வுல எல்லாம் எழுதுறது தெரியாது, எழுதாத விட்டுறியா, 0 வாங்குறியா, 100 வாங்குறியான்றத தேவன் உயர்வுக்கு காத்து கொண்டிருக்கிறார். சரியா இருந்துட்டீங்கன்னா 100க்கு 100 மதிப்பு வாங்குவீங்க. அடுத்த நிலையில முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவனாக போறா மாதிரி இந்த பிரச்சனைகளை கடந்து அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நுழைச்சிடுவது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாட்சி நேரம் இருந்தா ஈஸ்வரன் வந்து சொல்றதுக்கு ஒரு சின்ன தருணம். தேவன் தாமே இந்த நாளில் கூட நன்றியோடு கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு திருமணம் ஆகி 35 வருடம் ஆயிடுச்சு. இந்த 35 வருஷமா எங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் தாமே எங்கள் குடும்பத்தை கற்று இந்த 35 வருஷம் நடத்தினார். என் பிள்ளைகளையும் என் கணவரையும் காத்து நின்றார். போக்கிலும் பார்த்து எங்களை காத்து இந்த 35 வருடம் தேவன் காத்ததற்காகவே நன்றி. போன வாரம் குடும்பமா நாங்க யோகையிலும் வருகையிலும் தேவன் அற்புதமாக அதிசயமாக எங்களை பாதுகாத்தார். நிறைய ஆபத்துகள் வந்தது, ஆனாலும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து மீண்டுமாய் பத்திரமாய் திரும்பி வர உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி.
வந்ததுல இருந்து மிராக்கிள் எனக்கு ரொம்ப முடியல. ஒரு 3 நாளா சாப்பிட்டு எதுவுமே அவர் வயிற்ற தங்கல, வாங்கி வாமிட்டு. அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. நைட்டு ஓரளவுக்கு பால் குடிச்சா, காலையில ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கா, கத்துக்கு ஒரு ஆணை ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில நன்மையை செய்திருந்தார். இல்லைன்னா அவர் செய்யலன்னா ஒரு அன்னமா செய்யறாரு. ஒரு வாரம் நம்ம கடந்தது, ஒரு வாரத்துல என்ன நடக்கல, எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு காத்தோன்னு. இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அதை இன்னும் மனசுல பதிவு நினைக்கிறேன். சாட்சி சொல்றதுனால என்னங்க, சாட்சி சொல்றதுனால எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது சில நேரத்துல எனக்கு சேர்த்து எனக்கு தெரிஞ்ச நான் தான் சொல்றேன். ஒரு ரகசியத்தை உனக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படத்துல 12:11 படிக்க சாட்சி என்ன செய்யும் பாரு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சொன்ன வார்த்தையினாலும் சாத்தானை ஜெயிக்க முடியும். இப்படி ஒரு தீவிரமான சாத்தானே பண்ணா. நாங்க போற வழியில ரொம்ப சந்தோஷமா போகணும்னு பெரிய துக்கத்தை உண்டாக்குறதுக்கு, ஒரு ஆபத்தை உண்டாக்க நினைச்சான். ஆனா தேவன் எங்களை காப்பாற்றிட்டாரு, சுகமா கொண்டு வந்தாரு. இப்ப தேவன் இங்க உயர்த்தப்படும் போது சாத்தான் கீழே தள்ளப்படும். சாத்தானை தங்கத்துக்கு ஒரு தருணம், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு தருணம், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு தருணம் எங்க கிடைக்குதுன்னா, நீ சொல்ற சாட்சியில அது உனக்கு கொடுக்கப்படுற ஒரு தருணம். என்ன பண்ணல இன்னைக்கு வரையில சாப்பிட்டானே என்ன பண்ற, வெளியானமாக காட்ட மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, ஆண்டவரை என்ன விடுவித்தான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன பண்ண கொஞ்சம் ஒரு லெவல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தட்டி முடிச்ச பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வாரம் ஜிஹெச்சுக்கு போங்க, ஒரு வாரம் ஓகுந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு வாரம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு வாரம் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. அங்க போய் கொஞ்சம் ஒரு ரவுண்டு போயிட்டு ஜனங்கள் நிக்கிற இடத்துல இந்த கை கால் உழைச்செல்லாம் இருக்கிறாங்க பத்தியா, அவங்களெல்லாம் போய் பாருங்க. நாங்க சொல்ற காரியத்தை கேளு, அப்ப தெரியும் உனக்கு கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரு. நாங்க பார்க்கும்போது ஒரு பேட்டி ஹாஸ்பிட்டல் ஒருத்தனை பார்த்தேன், ஒருத்தர் ஜெபம் பண்ண போயிருந்தார். அங்க பார்த்தேன், அவன் சொன்னான் ஒரு வாரம் போய் ஒடியாடும் போது தடிக்கு விழுந்தான். இந்த இடத்துல எலும்பு ஒடுத்து போச்சு, இந்த இடத்துல இருந்து எலும்பே கிடையாது, பிளாட் வச்சு அந்த பிளேட் வச்சு ஓடி வந்து விழுந்தவன். எத்தனை வாட்டி விழுந்திருப்பீங்க, எத்தனை வாட்டி தன்வாடி இருப்பீங்க. நல்லாதான் இருக்குது. என்னை காத்தாரு, என்னை தாங்கினாரு, என்னை நடத்தினாரு, என் கூடவே இருந்தாரு. முத்தா கொட்டிட்டு அழகு சொந்தா கொட்டி போயிட்டாரு. வாயை திறக்க மாட்டீங்க, என்ன பண்ண கத்துங்க. பொய் சொல்லி எல்லாம் ஆண்டவருக்கு நீ மகிமைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பொய் சொல்லி அவரை நீ தேவனுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன கிடையாது. இருக்கிறத உள்ளபடியா சொன்னாரு, அதுதான் அவர் மகிமை. அல்லேலூயா. சாட்சி மற்றவனை உயிர்ப்பிக்கணும். என்னையும் ஏன் பார்க்க மாட்டாரு, என்னையும் காப்பாத்தாரு. 1000 பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தன். சில காரியத்தை சொல்லுவான், சில பேர் சொல்லாத உள்ளுக்குதே வைக்கணும். இப்ப அவனை தூண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அவனை பேச வைக்கிறது சாட்சிகள் தான். நடிகனுடைய நம்ம ஆண்டவரை என்ன நடத்தின என் குடும்பத்தை நடத்தி இருக்கிற
பலவீனங்கள தேவன் எனக்கு பலனா இருந்து எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாருமா இருக்கிறார் என்பதற்கு நான் எப்பவுமே சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றியோடு நம்ம அழைப்பு தெரியும். அமாவாசை பிரேயர் ஒண்ணு வருது 27ஆம் தேதி. அதுக்கு முன்ன புதன்கிழமை 26ஆம் தேதி பால்கிங் பிரேயர் இருக்கு. இந்த பால்கிங் பிரேயர்ல பங்கெடுத்துங்க. பால்கிங் பிரேயர்லயும் ஆகாரம் கொடுக்கப்படுது. அதுலயும் யாராவது ஒருத்தர் பொறுப்படுத்தி வர ஜனங்களுக்கு செய்யறாங்க. நீங்க தான் அதை பொறுப்படுத்தி அதுல பங்கெடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏதாவது நிலையில ஏதாவது ஒண்ணு தேவ சமூகத்தில் செய்யலாம். நான் செய்யற ஒவ்வொன்றும் தேவ சமூகம் நடக்கும். அதே போல 27ஆம் தேதி அமாவாசை பிரேயர் இருக்கு. அது கழிச்சு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 முடிச்சிடும். 8 மணிக்கெல்லாம் இங்கிருந்து வெளியே போயிடும். ஜெபம் பண்ணிக்கோங்க. கவனித்து பாருங்க. பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்த தேவன் என்ன சொல்லுகிற எல்லாம் மரண தருவாயில இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். கடந்த நாட்கள் நான் சொன்னேன், கேன்சர் அதிகமா பரவி வெடிச்சு கிடைக்க மாட்டாங்கன்னு இருக்கிற நிலையில ஒரு சகோதரன் இப்போ எல்லா நிலையில நல்ல நிலையில இப்போ திங்கக்கிழமை ஒரு மீண்டுமாக ஒரு தீர்ப்பு நிலையில கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறேன். கவனித்து பாருங்க. ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அவங்க நான் போன்ல ஜபிக்கிறான்றது கூட விரும்ப மாட்டாங்க. நான் வர முடியலங்க எனக்கு இருக்குன்னா அவங்களே நேரம் வந்தாங்க வண்டி அனுப்பி கொடுத்துருந்தாங்க. நான் ஒண்ணு நினைச்சேன், என்னுடைய விசுவாசத்தை அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க கணக்கு பண்ணி ஜெபிக்க வரக்கூடிய மாசம் ஜெபிக்கிற மாசமாக இருக்கு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்காகவும் என்ன பண்ணுங்க. ஏன்னா சபை கட்டாயமாக ஒரு ஊழியக்காரனுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கிற ஜெபத்துல தான் என் ஊழியத்தில் இருக்கிற பங்கு உனக்கு பங்கா மாறுது. ஏராளமான ஜனங்கள் நேற்று கூட மீட்டிங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவ்வளவு பேர் சொன்னாங்க, பிரயோஜனமான வார்த்தை. இப்போ தூரமா இந்த ஜனக்கிட்ட ஒரு கேள்விகளை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இப்ப என்ன போக விடாத அளவுக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க, அது அங்க மட்டும் எங்கேயுமே இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துவது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு எதிராக நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாசம் இந்த 4வது வாரம் இந்த வாக்குத்தத்தம் எங்களோட இன்னைக்கு செய்தி முடிச்சாலும் இந்த வாக்குத்தத்தம் என்னைக்குமே நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் அறிக்கப்பட்டீங்க? அறிக்கப்பட்டீங்களா? பாருங்க, பிரச்சனை நாட்டு சொல்லுங்க. நீர் எனக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வியாதி எனக்கு முன்பாக நிற்க முடியாது, இந்த சுகர் வியாதி பாதிக்க முடியாது, எந்த நெருக்கமும் தேவைகளும் பிரச்சனைகளும் என்ன பண்ண முடியாது, தன்னாடடிக்க முடியாது. நீர் என்னை தாங்குகிறவர், நீர் என்னை அரவணைக்கிறவர், நீர் என்னை ஆதரிக்கிறவர், நீர் என்னை கனப்படுத்துகிறவர், நீர் என் பட்சத்தில் இருந்து எல்லாவற்றையும் சவால் கொடுக்கிறதற்கு என்னை தைரியப்படுத்துகிறவர், நீர் என்னோடு இருக்கிறீரான்னு சொல்ல முடியாமலான பலமான நெருக்கமான பிரச்சனைகளுக்குள் கடந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை நான் பார்க்கதான் செய்யறேன், எத்தனையோ விதமான ஜனங்களை நான் சந்திக்கதான் செய்யறேன். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறதுனால
திரும்ப. ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின் ஒரு வார்த்தை என்னன்னா இதுதான். அப்ப இந்த வார்த்தையை நான் சொல்லி பல பிரச்சனைகளை கடக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அதேபோல அறிக்கையில ஒண்ணு இருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி வருது. காலையில வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. என்ன பண்ணுங்க? அப்ப முதல்ல இந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு நான் காண்பித்தேன். ஈசாக்கு என்ற ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தார். யார் கூட இருந்தார்? ஆனா இவனுக்கு தேவையில்லாத எதிரிகள் எழுந்தார். இவன் தகப்பனாகி ஆபிரகாம் தோண்டி எடுத்த துறவுகள் எல்லாம் இவன் கண்டுபிடிச்சு அந்த துறவுகள் எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி நினைச்சா அதை மண்ணு போட்டு தூக்கி இவனை எங்களை தூரமா போ, என்னை விட்டு போயிட்டு நீ என்னை விட படுத்தவன் ஆயிட்டு, எங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டு என்று துரத்தக்கூடிய நிலைக்குள் இவன் காணப்பட்டவனா இருந்தான். நீங்க 4 பேரால என்னை சிரிக்கிற உன்னை துரக்கக்கூடிய நிலையில நீ காணப்படலாம். 4 பேர் மத்தியில அற்பமானவர்களாக கூட காணப்படலாம். ஆனா இவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கான். ஏன்னா இவன் கானான் தேசத்துல இருந்து இவன் எகிப்து தேசத்துக்கு வரான். இவன் அங்க வாழக்கூடிய நாட்கள்ல அபிலேசியர்கள் இருந்தாங்க. இப்படி எழுப்பின அந்த மனுஷர்களை ஒரு நாள் என்கிட்ட வராங்க. கேட்கிறான், என்கிட்டயா வரீங்க? எனதான் உங்களோட இருக்காதவங்க துரத்திட்டீங்க. இப்ப சொல்றாங்க அவங்க, இப்பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறது நாங்கள் கண்டோம். யாரோட உடன்படிக்கை பண்ண வந்தான்? எந்த ஜனங்கள் ஒன்று அற்பமா நினைத்தாங்க, எந்த ஜனங்களுக்கு முன்பாக துரத்தி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருந்தது, எந்த ஜனங்கள் மத்தியில எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆசீர்வாதங்கள்லாம் அழிக்கப்பட்டது, அதே ஜனங்களை உன்னோடு உடன்படிக்கை பண்ணும்படியாக தேவன் வழி நடத்துவார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுனால அந்த வண்ணந்தரமான நிலைகளிலே, வறட்சியான சூழ்நிலைகளிலே 100 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் பழுகி பெருக செய்து வர திருப்தி அடைய செய்து அந்த தேசத்துல இருந்த எல்லாரையும் பார்க்கிறோம் ஐஸ்வர்யவனாகி மாற்றி அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை பார்த்தோம், இவனும் ஒரு கர்த்தர் இருந்தார். யாரெல்லாம் போனாங்க, யாரெல்லாம் பார்வையில அற்பமா இருந்தாலும், யாரெல்லாம் அசுத்தப்பட்டாங்களோ, யாரெல்லாம் இவெல்லாம் கர்த்தர், இவெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லி நம்மள வேதனைப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், துக்கப்படுத்திருக்கலாம், பல பிரச்சனைகள் இல்ல நம்மள ஏன் எனக்கு இந்த நிலை என்று சொல்லி சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் இதே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒருவேளை அப்படி இருக்கலாம், அவன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், 4 பேர் மத்தியில சொல்லிருக்கலாம், வேலைகளில் அசட்டை பண்ணி இருக்கலாம், எவ்வளவு உண்மையான இருந்தும் கூட எனக்கு என்ன பண்ணல, எனக்கு தான் பிரச்சனைகள் வருது, எனக்கு தான் கேள்விகள் வருது, என்னதான் வேதனைப்படுத்துறாங்க, ஊரை சுத்துறான், சும்மா நான் உட்காந்துக்கிறான், கதை பேசுறான், இங்க இருந்து அங்க போய் போன் பண்ணி நிற்கலாம், இவனுக்கு தான் காலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சத்துருக்கள் கூட உங்களோட உடன்படிக்கை பண்ணும்படியாக வருவார்கள். ஏன்னா அவர்கள் சொன்ன ஒரு காரியம், உன்னோடு கூட இருக்கிறது தேவன் உன்னோடு கூட இருப்பாரான உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இன்னொரு காரியங்களை பார்க்கணும். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன அர்த்தம்? சிந்திப்பது.
நானும் ஒரு சீட்டிங் தான் சீட்டிங் பெறவே இல்லையாங்க. என்ன ஆசீர்வதிச்சாலும் நீ கூட யார்தான் சீட்டிங் தான். நீயா சொல்றது ஒண்ணு செய்து ஒண்ணு. மாமங்கார ஏமாத்தனா, இவன் ஏமாத்தனா, அப்பனை ஏமாத்தனா, அண்ணனை ஏமாத்தனா. எதுக்கு ஏமாத்தனா? ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு. இதுக்கு காரணமே யார்தான்? அவன் அம்மா தான். இப்ப அம்மாவுக்கு திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிச்சுன்னா அண்ணன் தம்பிக்கு ஒரு பெரிய பகையை உண்டாக்கிடுச்சு. இப்ப அண்ணங்கார வந்துட்டான். அவன் வாட்டாச்சாட்டமான வளர்ந்து இருக்கிறவன். அவன் பெருசாச்சு. அவன் இருக்கான். வரும் ஒன்றும் போட்டுருந்தான். இது அம்மா காத்துக்கு போச்சே இல்லையோ. இப்ப அம்மாவுக்கு ஞானோதயம் பார்த்து புள்ளைய கூப்பிட்டு தராங்க. ஒரே நாளையா நான் 2 பேரையும் நான் இழந்தேன். மாமா வீட்டுக்கு போறான். மாமா இன்னும் யோக்கியமா அவன் போனா எவ்வளவு பேசணும். நீங்க மருமகனா இருக்கணும், சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் என்ன சொன்னாங்க? எவ்வளவு இலக்கியா என்ன சொன்னாங்க? என் மருமகன் எனக்கு சும்மா வேலை செய்யலாமா? நீ சம்பளம் என்ன சொல்லு? நான் என்ன பண்றேன்? என் நோக்கமும் பொண்ணு 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ராக்கியில என்ன பண்ண 7 வருஷம் என்ன பண்ண? அவன் மேல அதிகமா வார்த்தை ஆத்தரிச்சதுனால அந்த 7 வருஷம் 7 நாள் கல்யாணம் பண்ணா. நான் முதல்ல முக்கால திறந்து பார்த்தா அங்க லேயா இருக்கிறான். ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன இப்படி ஏமாத்திட்டே நான் ஒன்னும் ஒரு சாமி சொன்னான். இந்த இடத்துல போட்டோல இருக்க அலையெல்லாம் கல்யாணம் பண்ண இவருக்கு அவங்க 7 வருஷம் வேலை செய்யும். இவரே நான் இப்ப 14 வருஷம் எங்க ஓடிச்சேன். இப்ப 14 வருஷத்துல பிள்ளைகளை பெற்றெடுத்தா 6 வருஷம் பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சா 10 முறை மாமன் ஏமாத்தலாம். இவன் எத்தனை முறை ஏமாத்தினான்? நீ ஒரு முறை ஏமாத்த, உன்னை 5 முறை ஏமாத்திருக்கான். நீ 2 முறை ஏமாத்திருக்க, 10 முறை நீ எதை வெறுத்தியோ அதுதான் இப்பதான் இருக்கு ஞாபகம் வருது. நான் என் தேசத்துக்கு வரும்போது வளர்ந்தர வழியா வரும்போது ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவன் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற வரையில நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. இப்ப அவர் சொன்னாரு, உன் சொந்த தேசத்துக்கு போ. எங்க போ? சொந்த தேசத்துக்கு போ. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எத்தனை நெருக்கம், ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அடிக்கி போகணும்னு நினைச்சாரு. தேவன் கூட ஆசீர்வதிச்சாரு. ஜென்ம பகையாத்தாம கட்டி குடிச்சு அடிச்சு அங்க காட்டிட்டு எல்லாம் எனக்கு இருக்குதுல உங்களுக்கு வேண்டாம் சொல்லுகிற அளவுக்கு அவனை மாற்றி நடத்தினாராம். தேவன் உன்னோடு கூட இருப்பாரானா நீ இழந்ததை எல்லாம் திரும்ப ஆசீர்வதிப்பார். நீ நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக கர்த்தர் செய்வார். அதற்கு ஒரு நிபந்தனை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். என்ன பண்றது? அண்ணனை சந்திச்சான், அண்ணன் ஒப்புவாயிட்டான், அண்ணன் செஞ்சான். நல்லா விட்டுறா, பணத்தை எல்லாம் போட்டுனா நல்லா இருக்குதுடா. தன யாரா? கர்த்தர் கொடுத்த பிள்ளை யார் கொடுத்தாரா? சரிடா வாடா, கொஞ்சம் பேரை நான் நெட்டிட்டு போறேன்டா. அதெல்லாம் எதுக்காக? உன்னை பார்த்ததே எனக்கு தேவதூதனை பார்த்தா ஏன்னா யாருங்க பேச்சுல கண்டிங்க நம்ம தெரியா பண்றவங்க அப்படி பேசுவாங்க. கண்ட மாதிரி பேசி எடி பேசுறாங்க. அதெல்லாம் என்ன என் ஆடு எல்லாம் குட்டி போடுது. ஒரு நாள் வேகமா ஓட்டினா மத்தெல்லாம் செத்து போயிட்டா. நீ போன
மெதுவா வரும். ஆண்டவர் பெத்தேலுக்கு போடான்னு சொன்னாரு, அண்ணன் செய்யுக்கு வாடான்னு சொன்னான். சுத்தத்து நீ என்னதான் என்ன ஆசீர்வதிச்சாலும், நான் யாருக்கு தான் சொன்னாலும், நீ மாற்றம் இல்லாத நீ போக்கு சீட்டிங் பெலவா இருந்தாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஒன்னு அஞ்சில நம்ம பார்த்தோம், வாக்கு அர்த்தம் பார்த்துனாக்கியா இவன் மோசையினுடைய வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்டார். கடைசியில கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். கவனித்து பார்த்து, மோசே இருந்த போது, தேவ மனுஷன் என்று பெயர்பட்ட மோசே இருந்த போது கலனம் பண்ணக்கூடியவர்களாக, முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்களாக இந்த ஜனங்கள் இருந்தார். எப்படி மோசேக்கு இந்த ஜனங்கள் கீழ்படுத்தாங்கன்னா, எகிப்தில நடந்த அற்புத அடையாளங்கள் தான். தேவன் என்ன அனுப்பினார் என்பதற்கு அடையாளத்தை அவன் கேட்டான். யார் என்ன உங்களை அனுப்புறது, உங்க பேர் என்னன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இருக்கிறவன் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, மோசையை கொண்டு செய்த அற்புத அடையாளங்கள் தான். தேவன் உலகத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் தன் வார்த்தைகளை உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப அதே அற்புத அடையாளங்கள் சொன்னாரு. யோசுவா 3:7 பத்தி நான் என்ன சொன்னாரு, கர்த்தர் யோசுவாவை மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறியப்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். படுத்தினாரா? மேன்மைப்படுத்தினாரா? அப்ப உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் சொன்னார்னா, தனத்தை ஆழ்ந்து ஏற்றுக்கொள் தேவனுடைய வார்த்தையை. வெட்கப்பட்ட இடங்களில, அற்பமா நினைக்கப்பட்ட இடங்களில, ஆகாது என்று தள்ளி நான் கல்ல போல காணப்பட்ட உன் வாழ்க்கைய மாளிகையாய் கட்டி எழுப்பி அநேகர் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு உயர்த்துவதற்கு, உன்னை கட்டுவிக்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை அற்புதம்! எரிகோ விடுத்து அவன் சொன்னா, எரிகோ கட்டண இலைப்பிள்ளையை கொடுக்க சாவு கொடுப்பான் சொன்ன வார்த்தை நடந்துச்சு. சூரியன் ஒரு பகல் முழுக்க அப்படியே எந்த மனுஷ வார்த்தை எப்படிப்பட்ட விசுவாசத்தை கடை பண்ணல, இவன் வார்த்தையை கடை பண்ணார். ஏனென்றால் அநேகருக்கு மத்தியில் நான் மேன்மைப்படுத்தி காட்டி பெற்ற ஆண்டவர், கூட இருப்பெற்ற ஆண்டவர், அவன் கூட இருக்கிறத நிரூபித்து காண்பித்து அவன் எல்லா கண்களுக்கும் முன்பாக கட்ட மேன்மைப்படுத்தி உங்களை காரியம் சொன்ன அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியையும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை, செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்வேன். எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். என்ன விட்டுட்டு வேற யாராவது விட்டுட்டு நான் காட்சி சொன்னேன். தன்னை தாழ்த்துனவன், நான் தகுதி இல்லாதவன், அவனை அழைத்து தெரிந்து கொண்டு அவனோடு இருந்து பெரிய காரியங்களை
செய்தது போல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு அழைத்து நான் பேச அறியாது. நான் இருந்ததெல்லாம் சொன்னாக்குமான ஆளும் கூட இருக்காங்க. என் பேச்சிலேயே சரியான வார்த்தைகள் வராது. இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க ஏற்றுக்கணும், ஏதோ அப்படி போறேன், ஒரு ஜபம் பண்றேன், ஒரு ஆலோசனை இருக்கிறேன், என்னை இப்படியே விட்டுடுங்க. ஏன் ஒரு ஊழியத்தை நான் செய்து நான் காப்பாற்றி இருக்கிறேன். உன் கூட நான் இருந்திருக்கிறேன். என்னை அறியாத நாட்கள்ல நான் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீ எனக்கு வேணும்னு சொன்னாரு. அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், என்னை இந்நாள் வரையும் நடந்து நான் கொஞ்சம் பல காரியங்கள், பல அற்புதங்கள். இந்த வாரம் கூட ஒரு சாட்சி நேரம் முடிவு செய்தி கேட்டு சாட்சியில் ஏராளமான ஜனங்கள் கத்த கவர்ச்சிட்டு அற்புதங்கள் நடந்தது. எங்க நடந்து சொல்லக்கூடாதுன்னு இங்க நடந்த காரியத்தை சாதாரணமான மனுஷர்கள் நம்மலாம் வந்து பாரம்பரியமான குடும்பங்கள் ஆண்டவர் அறிவு கிடையாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பக்தியே கிடையாது. இருக்கு 82 வருஷம் மனம் போன போக்குல சுத்தன பண்ணலாம். என் விருப்பம் எதுவோ அதுபடி நடக்கிறவன் யார் வார்த்தைக்கு கண்டுபடாத அறிவு அந்த நாள் முழுவதும் என்னை அவர் தெரிந்து கொண்ட அந்த நாள் முழுவதும் என்னை அழைத்த அந்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை என் வாழ்க்கையில கூடுதலை இருந்தது. எத்தனையோ ஜனங்கள் கூட இருந்து நம்ம ஓடி போனாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன் பார்த்து இந்த ஊழியத்தை நம்ம செய்ய பார்த்து சொன்னா இருக்கிற இடம் தெரியாம போனேன். ஒரு வார்த்தை பேசுறது கூட உங்க கடினமான நிலையில தானே மறுப்பு பண்ணாங்க. இன்னைக்கு வரை நான் இந்த அறிமுகத்தை செய்தாங்க. சர்வசாதாரணமான அற்புதங்கள் எதை சொன்னாலும் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். எதையுமே செய்யறதுக்கு அவருக்கு லேசான காரியம். எதையும் அவரால் செய்ய முடியும். யாரையும் பயன்படுத்த முடியும். வேதத்துல ஒரு பெரிய பணத்திறமசாலி நாகமா வடவீர அவனை பயன்படுத்துவதற்கு ஒரு சின்ன பொண்ணை பயன்படுத்து. பெரிய அப்போஸ்தலன் பேதுரு அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு சேவனை பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி பீலையா அவனை பயன்படுத்துவதற்கு கழுதையை பயன்படுத்துகிறார். கழுதையை பயன்படுத்துகிறார், சேவனை பயன்படுத்துகிறார், சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். ஏன் உன்னை பயன்படுத்த உன்னை ஒண்ணு நான் பெரிய காரியங்களை செய்வேன் கூட இருப்பேன் செய்ய மாட்டாரா? நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாச அறிக்கை இதுதான் ரோமர் 10:10 சொல்லப்பட்டிருக்கு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். எதை இருதயத்திலே விசுவாசிக்கிறாயோ, எதுவும் வாயினாலே அறிக்கைப்படுகிறாயோ அதை பெற்றுக்கொள்ளும். எதை பெற்றுக்கொள்ளும்? இப்ப எல்லாம் விசுவாசிக்கிற எதை அறிக்கைப்படுறது? இந்த வார்த்தை எல்லாம் உனக்கு மனப்பாடமா இருக்கணும். இருதயத்துல பதித்து வச்சிருக்கணும். திரும்ப 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 இதுதான் வேறு ஏதாவது சப்போர்ட் கொஞ்சம் யோசனை பண்ணிக்க. கர்த்தர் கூட இருப்பாரு. நிக்க வச்சு கர்த்தரை துதிக்க வச்சு கிரியம் பட்டையும் என் துதியே போதும் ஆயுதம் மாதிரி எதை பயன்படுத்த நீ பேசாம நான் முன்னோட்டு வந்து பேசுறேன் மாதிரி பேசுறேன். ஒரு இடத்துக்கு போனாங்க. அவர் பார்த்தீங்கன்னா என் வயசு கிட்டத்தட்ட இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கேன்சர், ஒரு லங்ஸ்ல கேன்சர் வந்து அது பிரெயினுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சம்பந்தி எனக்கு கூட முதல்ல தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா பண்ணி 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 கூப்பிடுறாங்க. போயிட்டாங்க. ஒரு கூட்டமா வந்து
அங்க போய் அவரை முதல்ல பார்க்கிற என்ன சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை ஒப்பு கொடுத்தேன். ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பேன். 40 நிமிஷத்துல அவங்க கடிச்ச சொன்ன வார்த்தை அவர் என்ன தெரியுமா? என்கிட்ட எல்லா பையனும் குறித்து எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் நல்லா இருக்கணும் நம்பிக்கை. நான் சொல்ல முடியாத வார்த்தைகள் என்னன்னா அத்தனை வார்த்தைகள். ஒரு மழை இறங்கின மாதிரி அந்த வார்த்தைகள் என்ன பண்ணிச்சு? ஏன்னா பேசுறது நீங்க ஆவியானவர் என்ற வார்த்தையின் தெரியும். எந்த நேரத்தில் அற்புதம் நடக்கணுமோ எதை கொண்டு செய்யணுமோ அந்த காரியத்தை வந்து எதிர்பார்க்க மாட்டேன். என்னை கொண்டு நடத்தணும். அறிவு பார்க்கலாம். யோனா இங்கே ஓடணும். ஏன் வேற ஆளே கிடையாது. அவர் பயன்படுத்தாத தினம் யாரு இருக்கிறாங்க? சில நேரத்தில் அவனைதான் அவனை வச்சுதான் 1,20,000 பேரை வச்சுட்ட ஒரு ஆளை வச்சு வேற வச்சு பயந்தவன். ஆனா பயந்தவன் எங்க ஓடினான்? அப்படி ஓடினான் தேடி பிடிச்சி அவனை பயன்படுத்த தேவனால முடியல. ஏன் உன்னை பயன்படுத்த மாட்டேன்? குழந்தை மாதிரி ஆண்டவரை நம்பி கேளுங்க. ஆண்டவரை என்னை பயன்படுத்த தெரியாது, எனக்கு பேச தெரியாது. நான் பேசுற என் வார்த்தையிலே மத்தவங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுறது கேளுங்க. உன்னை வச்சு உன்னை மாதிரி வச்ச மத்தவங்க காக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை வச்சே கஷ்டத்தை காரியங்களை இன்னொரு மனுஷன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற நியாயபதி யார் அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை முறியடித்தது போல நீ யார் என்ன அது மீதியானியருக்கு என்னமா பெற்றாங்க? கூட்டமா வருவாங்க. என்ன கிடைக்குது எல்லாத்தையும் வாங்கி விளைச்சல் அறுத்து வச்சுட்டானா விளைச்சல் எல்லாம் வாங்கி போயிடுவாங்க. மந்தை மேய்க்குதான் மந்தையெல்லாம் ஓட்டின்னு போயிடுவாங்க. ஒட்டுமே பெஞ்சு வைக்காத படிக்கிற மீதியானவர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா கூட அவனுக்கு தெரியாம மறுத்து வயிற்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல மீதியானருக்கு பயந்து ஆலயம் திருப்புறத்துல இவன் என்ன பண்ணிக்கிறான்? போராடி இருக்கிறான். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானவரை முறியடிக்கிறது. ஆண்டவரே புதாக்கள் என்னம்போதான் சொன்னாங்களே, ஒன்னும் நடக்கலையே. தேவனுக்கு கூட இருந்தா ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? எல்லாம் பண்ண போதே ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்தையும் மாறிட்டு போயிடறாங்களே. அப்போ நீ எங்க கூட இருக்கு அந்த வார்த்தை என்ன ஆச்சு? நீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன பண்ண? சொல்ற வார்த்தை தான் முடிவு. எல்லாம் இறந்து போயிருக்கு, கொல்ல போயிருக்கு. ஒரு வயது நான் எல்லா பத்தியும் நஷ்டப்படுத்தி இருக்கிறார், வேதனைப்படுத்தி இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஒன்றுதான். தாழ்வு மனப்பான்மையில நீ என்ன பண்ணிருக்கிறார்? புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனா உன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் இவனோடு இருந்ததுனால இந்த மீதியானியரை எல்லாவற்றையும் முடியும். நீங்க சத்திருக்கிற தேவையில்லாம எழுதியிருக்கிறார். உன் பொருளை நஷ்டப்படுத்துறவர்களா இருக்கலாம், ஏமாற்றி இருக்கிறத படிக்கிறதுக்குரிய நிலைகளில செயல்படலாம். ஆனால் அந்த மீதியானியர்களை முறியடித்து தேவன் கூட கட்டாயம் ஒரு மொழி பொழுது போதும் முறியடிக்கிறதுக்கு யாருக்கு முறியடிப்பா உணவுதான். எங்கே நீ இழந்தாயோ, எங்கே நீ வெட்டப்பட்டாயோ, எங்கே நீ அற்பமாய் காணப்பட்டாயோ, எந்த ஜனங்கள் மத்தியில் ஆகாத சத்தென்று நினைக்கப்பட்டாயோ,
அதே இடங்களிலே உனக்குள்ளே உன் சத்துருக்களை கத்தர். உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு கொடுப்பொழுதுல தீர்வை கத்தர் உண்டாக்க முடியாமல் செய்வார். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியம் நடந்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு மனம் தளர்ந்து போகாதீங்க. வரக்கூடிய புதிய மாசத்துல கர்த்தருடைய செய்தியை நீங்க பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் தன் வார்த்தையை மறக்க மாட்டாரு. அவர் சொன்னபடி கர்த்தர் செய்வாரு. வரக்கூடிய நாட்களில் ராத்திரிகளை சுத்தரிக்கும்படியாக இன்னைக்கு ஆயுதமாக நம்ம தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை திரும்ப 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 இந்த மாசம் நான் பேசி இருக்கிறேன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எதை நம்புங்க, எதை நம்புங்க, பக்தி நம்புங்க. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஞானத்துல குறைவுள்ளவன் நான். எனக்கு வேண்டிய ஞானத்தை தருவார், எனக்கு வேண்டிய ஞாபகத்தை தருவார், எனக்கு வேண்டிய எல்லா அறிவையும் தருவார். எல்லா நிலையிலும் தேவன் எனக்கு இந்த எக்ஸாம்ல கூட இருப்பார் என்று சொல்லி அறிக்கப்பட்டு குடும்பத்தை நடத்துகிறதோ, வேலையில உன்னை திறப்படுத்தி கொள்வதோ, இந்த ஜனங்கள் மத்தியில சுற்றி இருக்கிற சூழ்நிலையில காணக்கூடிய மக்கள் மத்தியில கர்த்தர் எல்லாரும் மத்தியிலே உன்னை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் உங்களோட கர்த்தர் இருக்கிறது. தேவன் சொன்னார் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனா ஒரு காரியம் நீங்க மறக்கவே கூடாது. 2 நீங்க மறக்கவே கூடாது. பெரிய ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி யூதா பென்யமீன் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் வெளிப்படுவார். அவரை விட்டிருக்கிறார்கள். என்ன முடிக்கிறேன் தேடுகிறதோ விட்டு விடுகிறதோ தேடினா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த சங்கீத முதல்ல பேசுறேன். என்ன வந்தார், என்ன நேர்ந்தார், எத்தனை சத்துருக்கள் எழுதினார். ஒரே ஒரு காரியம் தாங்க. சங்கீத 65:1 நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. தேவன் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் சிதறும். அவரை பகைக்கிறவர் அவரை கலக்கப்படுத்த நினைக்கிறவங்க தான் நம்மளையும் கலக்கப்படுத்த தேவன் நம்மோடு கூட இருப்பாரா. தேவன் யாரோடு மாதத்தின் கடைசி ஆராதனை எதுவனா வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாசமா வர மாசம். இதுவரையும் என்ன வாக்குதத்தத்தை எனக்கு தெரியல. ஆனா என்ன நான் பெற்றுக்கொள்ள வாக்குதத்தம் தருவார். நான் கத்த சொல்கிறேன். யாரோடு அவர் கூட இருப்ப நீங்க அவரோடு God bless you. So, God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's wonderful love. So high, you can't get over it. So deep, you can't get under it. So wide, you can't get around it. Oh, wonderful love. God's
God's love. It's so wonderful, God's love. It's so wonderful, oh, wonderful love. In the Lord is my home. In the Lord is my hand. It's my shield and my strength. It's my fortress and the world. I'm afraid of the night and the shadow. I'm afraid of the place and the shadow. For your light shines around in the darkness, and your brightness leads me on. I'm afraid of the unromantic walking. I'm afraid of the journey is so long. For it's you, Lord, the way to the Father. On your path I am safe. On your path I am safe. In the Lord is my home. In the Lord is my help. Is my shield and my strength. Is my fortress and shepherd. Is my fortress and shepherd. Holy Spirit, grow your fruit in me. Your fruit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, humility, and self-control. Your fruit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, humility, and self-control. Holy Spirit, grow your fruit in me. ஹிந்தியில பாடினேன். நரேஷ் வந்திருக்காங்க. கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திர ராஜா. இதோ கர்த்தாவே, நல்ல காலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. இதோ ராஜா கர்த்தாவே, காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். காணிக்கை கொடுத்த கடன்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்படியாய் கர்த்தாவே, இந்த கேட்ட வார்த்தைகள் கர்த்தாவே, இருதயத்துக்கு கர்த்தாவே பிரதியளித்து கர்த்தாவே அப்படியே நடக்க நீங்க கிருபை தாங்க இயேசப்பா. நீங்க மோசேயோடு இருந்தது போல எங்களோடு இருக்க போவதற்காக உங்களுடான ஸ்தோத்திரம் இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் மத்தியஸ்தர்கள் அனைவர் குடும்பங்களோடும் என்று நீடித்து அல்லேலூயா. ஆகாரத்தை பொறுப்படுத்துகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கைகளை உயர்த்தி நன்றியோடு ஸ்தோத்திரம். God bless you.